தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். நள்ளிரவில் வீதிகளில் திரண்டு மக்கள் குதூகலம். உலக நாடுகளில் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். விண்ணை பகலாக்கிய வானவேடிக்கை வாழ்த்துக்களை பரிமாறி உற்சாகம். புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் கோயில்கள், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும், எங்கும் நலமே சூழட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மக்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையை வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மலரும் புத்தாண்டில் பெண்ணுரிமை, மண்ணுரிமை காப்போம் என தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. உண்மையாக சமூக நீதியுடன் சமத்துவ தமிழகம் அமைப்போம் என்றும் உறுதி. காவி சாயம் பூச நினைப்பவர்களை வள்ளுவம் விரட்டி அடிக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சுனாமியை எதிர்த்து உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலைதான் நம் பண்பாட்டின் குறியீடு எனவும் பெருமிதம். வணிக சிலிண்டர்களின் விலையை குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலை ₹14.50 குறைப்பு. தங்களது போராட்டம் நாடகம் என்றால் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் நாடகமா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கொடூர மனநிலையுடன் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மணிப்பூரில் நடந்த நிகழ்வுகளுக்கு மக்களிடம் மன்னிப்பு கோரிய முதலமைச்சர் பைரன் சிங். பிரதமர் மோடி மணிப்பூரை புறக்கணித்தது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. கேரளாவை மினி பாகிஸ்தான் என விமர்சித்த மகாராஷ்டிர அமைச்சர் நிதிஷ் ராணேவுக்கு பினராயி விஜயன் கண்டனம். மதச்சார்பின்மை மற்றும் சமூக நல்லிணத்தின் கோட்டையாக கேரளா விளங்குவதாக பதில். சீனாவுடன் தைவான் ஒன்றிணைவதை யாராலும் தடுக்க முடியாது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் திட்டவட்டம். பிரிஸ்பேங் சர்வதேச டென்னிஸ் தொடர். பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.